மக்கள் வணக்கம். நல்லதை நினைத்து நல்லதே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில பல இடையூறுகள் குறுக்கிடும். அதையெல்லாம் கடந்து செல்றவங்க மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நாமும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இவங்க வழியை பின்பற்றினா நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியாக வருவது வாழ்க நலமுடன். இந்த பகுதியில இன்னைக்கு என்ன யோகா பயிற்சி சொல்லி தராங்கன்னு பார்க்கலாமா? மக்கள் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதினில் இந்த வாழ்க நலமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கான யோகா பயிற்சிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா பவன முக்தாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்துல முக்கியமான இது என்னன்னா, நம்ம உடம்புல இருந்து எப்படி கெட்டதெல்லாம் வெளியில ஏத்துறோமோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மை பொருந்திய காற்று எல்லாத்தையும் வெளியில ஏத்துறோம். கெட்ட பண்புகளும் நம்ம வெளியில ஏத்தணும். இல்ல முக்கியமா நம்ம பண்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழைப்பு ரொம்ப வேணும். இந்த காலத்துல எல்லா வீட்லயும் ஒரு குழந்தைங்க இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நண்பர் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற நிலைமையில இருக்கிறாங்க. அப்படி இல்லாம எல்லோத்தோடையும் எப்படி ஒற்றி போகணும் அப்படின்னு இதுக்கு பாத்தீங்கன்னா இறைவன் அமுதத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு 2 பிரிவு கொடுக்குறாங்க. ஒண்ணு அசுரர்களுக்கு கொடுக்குறாங்க, இன்னொன்னு தேவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அசுரர்கள் எப்படி அந்த அமுதத்தை கையாளுறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் இறைவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கட்டைய நேரா வச்சு கைய கட்டிட்டாரு. அந்த கைய மடக்குனாதான் நம்ம வாய்க்கிட்ட எடுத்துட்டு போக முடியும், இல்லாட்டா நம்ம வாய்க்கிட்ட எடுத்துட்டு போக முடியாது. அப்போ அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த அமிர்தத்தை அப்படியே சிந்தி செதறி அந்த இடத்த பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அசுத்தமா அந்த அமிர்தத்தை கையாண்டு எல்லாத்தையும் வீண் பண்ணிட்டாங்க. அங்கங்க இறஞ்சி 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 அதை யாருமே பயன்படுத்தாதபடி வீண் பண்ணிட்டாங்க. ஆனா தேவர்கள் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பாப்போமா? அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அந்த கைய கட்டி இருக்கு, ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒருத்தர் இன்னொருக்கு எடுத்து ஊட்டி விட்டாங்க, இன்னொருத்தருக்கு ஊட்டி விட்டாங்க. அப்போ அந்த இடம் எல்லாமே ரொம்ப நீட்டா அழகா இருந்துச்சு. அந்த அமுதத்தையும் அவங்க நல்லா உண்டு பெருவாழ்வு வாழ்ந்தாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது எல்லாத்தோட ஒத்து போகணும், ஊரோட ஒட்டி வாழ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒத்து வாழ்றதுக்கான மனப்பக்குவம் குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம நல்லா டெவலப் பண்ணும். இதுக்கு இப்ப நம்ம பார்க்க போற ஆசனம் பவன முக்த ஆசனம். இப்ப அந்த ஆசனத்தை பார்க்கலாமா? இப்ப நம்ம ஷவாசனத்துல படுத்திருக்கிறோம். நம்ம உச்சாந்தலை முதல் கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தளர்வான நிலையில இருக்கிறோம். மெதுவா 2 கால்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஆரம்ப நிலைக்கு வாங்க. கைகளை உடம்ப ஒட்டி கொண்டு வாங்க. உள்ளங்கை கீழே அழுத்தியவாறு இருக்கட்டும். மெதுவா உங்களுடைய வலது காலை மேல தூக்கிக்கோங்க. தூக்கி உங்களுடைய வலது கையால காலை பிடிச்சு எடுத்துட்டு உங்க வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த ஆசனத்துல ஒரு 30 வினாடி அந்த மாதிரி நிலைச்சு நிக்கணும். மெதுவா உங்க 2 கைகளையும் விடுவிச்சுக்கோங்க. காலை நேராக்கிக்கோங்க. மெதுவா காலை விடுங்க. திரும்ப இடது காலை அதே மாதிரி மடக்கி பிடிச்சுக்கோங்க. மடக்கி இடது கையால பிடிச்சுக்கோங்க. கட்டை விரலை எடுத்துட்டு வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. சாதாரண சுவாசம் இருக்கணும். மெதுவா விடுவிச்சுக்கோங்க. கால்கள் 2த்தையும் நேராக்கிக்கோங்க. இப்போ 2 கால்களையும் மேல தூக்கிட்டு 2 கால் கட்டை விரலையும் வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. இதுல முடிஞ்சா உங்களால முன்னாடி பின்னாடி அப்படின்ற அந்த மூமெண்ட் கொடுத்துக்கலாம். இறுதி நிலையில சாதாரண சுவாசம் இருக்கணும். மெதுவா உங்க தலையை கீழே வச்சுக்கோங்க. கால்களை விடுவிச்சுக்கோங்க, நேராக்கி விடுவிச்சுக்கோங்க. 2 கால்களையும் நல்லா அகற்றி வச்சுக்கோங்க. கைகள் உள்ளங்கைகள் மேல பார்த்தவாறு இருக்கணும். கண்களை மூடி நீங்க மூச்சை உள்ளார இழுக்கிற போது எப்படி இருக்கு, இப்போ நீங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெச் உங்களோட இடுப்பு பகுதி எப்படி இருக்கு, அடிவயிற்று பகுதி எப்படி இருக்கு அப்படின்றத நல்ல உணர்வு பூர்வமா உணருங்க. இப்ப நம்ம பவன முக்தாசனத்தை பார்த்தோம். இந்த பவன முக்தாசனத்துல இது ஒரு வேறுபாடு. நம்ம சின்ன குழந்தைங்களை பாத்தீங்க அப்படின்னா கால் 2த்தையும் பிடிச்சி அப்படியே அழகா வாயில வச்சுட்டு இருக்கோம் கட்டை விரல. சில பேர் எடுத்து விடுவாங்க. கையதான் வைக்கிறேன்னு பார்த்தா காலையும் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா பவன முக்தாசனத்துல பிராண அபான சமான உதான வியான அப்படின்ற பிராண சக்தியை சொல்லுவாங்க.
அப்போ இது வந்து வெவ்வேறு பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபானன் என்றால் மலைக்காற்று. இந்த மலைக்காற்றை வந்து நம்ம உடம்புல வந்து வெளியில ஏற்றுறதுக்கு உதவுது இந்த ஆசன். மேலும் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம பண்ற போது என்ன ஆகுதுன்னா அடிவயிற்று உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா வந்து டோன் பண்ணப்படுது. பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா 4 மணிக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆகும். 5 மணிக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலை கடன் முடிச்சிட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் வந்து இது வேகப்படுத்துது. அதனால என்ன பிற்காலத்துல முதுகு வலி எல்லாம் இல்லாம நல்லா நம்ம ஸ்திரமா இருக்கலாம். இந்த ஆசன் பண்றதுனால நம்ம முதுகு தண்டும் நல்லா திடமாகுது. மீண்டும் வேறொரு பயிற்சியுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.